ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிப்போர்ட்டிங் பட்ஜெட்டிங் எல்லாமே ஃபினிஷ் பண்ணியிருப்போம். ஸோ இன்னைக்கு வந்து ரிமைனிங் உள்ளதை நம்ம வந்து கிளாஸில் கவர் பண்ண போகிறோம். ஸோ ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம க்ரியேட் பண்ண எல்லாத்தையுமே என்னென்ன வியூவில் பார்க்கலாம் அது மாதிரி தான் என்ன பண்ண போகிறோம்னா இன்னைக்கு கிளாஸில் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ இப்போ என்னுடைய ப்ராஜெக்ட் எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ வந்து நான் வந்து ஒரு ஃபைல் க்ரியேஷன், கேலண்டர் இந்த மாதிரி வந்து எல்லாமே நான் வந்து க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ ஃபைனலாக வந்துட்டு அதனுடைய வியூஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வியூஸில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த என்னென்ன வியூஸ் அப்படிங்கிறத இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் விசார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு இப்போ எனக்கு நியூவாக ரிப்போர்ட் வேணும்னா நியூ ரிப்போர்ட், இல்லைனா இந்த பேஜுக்கே நான் ரிப்போர்ட்டாக பார்க்கணும் அப்படின்னா யூஸ் கரண்ட் ஸ்க்ரீன். ஸோ ரிப்போர்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இது நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்தெந்த ஹெட்டிங்ஸ்க்கு உங்களுக்கு ரிப்போர்ட் வேணுமோ அந்தந்த ஹெட்டிங்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட்டு ஸ்க்ரால் டவுன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ரைட் சைடு மூவ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு இது வேணாம்னா எகெயின் நீங்கள் லெஃப்ட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் செலக்ட் பண்ணி மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இது தாண்டி எக்ஸ்ட்ராவாக எனக்கு ஒரு சில காலம்ஸ் வேணும்னா சேம் திங் நம்ம பார்த்துருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு பர்டிகுலர் பர்சன் வச்சு எனக்கு ஹிஸ்ட்ரிஸ் மாதிரி ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி காலம்ஸ் போயிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ டேட்ஸுங்கிறதுல எனக்கு ஸ்டார்ட் டேட் வேணும், ஃபினிஷ் டேட் வேணும், இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இன்னும் ஒரு சில காலம்ஸ் கூட எனக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ பட்ஜெட்டட் யூனிட்ஸ், பட்ஜெட்டட் காஸ்ட், ஆக்சுவல் யூனிட்ஸ், ஆக்சுவல் காஸ்ட் இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம நிறையா லிஸ்ட்லேருந்து ஜென்ரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டும் நான் பார்க்குறேன். இந்த மாதிரி ஏதாச்சும் எனக்கு கேலண்டர் கூட வேணும் அப்படின்னா எல்லா காலம்ஸுமே எனக்கு வேணுங்கிறத நான் ஆட் பண்ணது எல்லாமே இன்பில்ட்டாக எனக்கு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இங்கே ஏதாச்சும் எனக்கு டைட்டில் எதுவும் கொடுக்கணுன்னா நீங்கள் டைட்டில் கொடுத்துக்கலாம். நான் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னே வச்சுக்கிறேன். இல்லை ப்ராஜெக்ட் நேம் போடணும்னாலும் போட்டுக்கலாம் நீங்கள். அது உங்களோட இஷ்டம் தான். ஸோ இப்போ பிரிண்ட் ப்ரிவ்யூ அப்படிங்கிற ஃபார்மேட்லேயே நான் வச்சுக்க போகிறேன். கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம இன்க்ளூட் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த கேலண்டர், ஆக்சுவல் லேபர் யூனிட்ஸ் இது எல்லாமே அந்தந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் கொடுத்த கேலண்டர் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிற நேம், இல்லை நான் நேம் வேறு எதுவும் கொடுத்துருந்தேன்னா கூட எனக்கு என்ன ஆகும்னா வேறு நேம் டிஸ்பிளே ஆகும். இந்த மாதிரி நீங்கள் ப்ளஸ் சிம்பிள் கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்னா ஜூம் இன் ஆகும். எனக்கு ஆயிட்டு எனக்கு எந்த மாதிரி இருக்கணுமோ அந்த மாதிரி நான் வியூ வச்சுட்டு இந்த மாதிரி நான் என்ன பண்ணி பார்த்துக்கலாம்னா ஜஸ்ட்டு ஸ்க்ரால் டவுன் பண்ணி ஸ்க்ரால் அப் பண்ணி நான் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் ஆக்டிவிட்டி ஐடிஸு, அப்புறம் ஆக்சுவல் லேபர் யூனிட்ஸு, அப்புறம் நம்ம என்ன கேலண்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம், அப்புறம் லேபர் யூனிட்ஸ் என்ன, ஆக்சுவல் காஸ்ட் என்ன, ஸோ அதனுடைய நேம் என்னென்ன கொடுத்துருக்கோம், ஆக்டிவிட்டியோடைய நேம். ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும்னா எனக்கு எல்லாமே டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இதுதான் வந்து என்னென்னா நான் க்ரியேட் பண்ண அந்த ஆக்டிவிட்டீஸினுடைய ப்ராஜெக்டினுடைய நேம், நான் கொடுத்த ரிப்போர்ட்டினுடைய நேம். ஸோ இன்றைக்கி டேட்டு, மந்த்து, இயரு, அதுக்கப்புறம் என்ன டைமிங், ஸோ அதுக்கப்புறம் க்ரியேட் பண்ண டபிள்யூபிஎஸ், அப்புறம் கொடுத்த காலம்ஸில் சூஸ் பண்ணது, அப்புறம் ஆக்டிவிட்டினுடைய ஹெட்டிங்ஸ். ஸோ கொடுத்துட்டு எனக்கு ரிப்போர்ட்டாக சப்மிட் ஆகிடும். இது எனக்கு பிரிண்டிங் ஆப்ஷனில் வேணும்னா பிரிண்டிங்கில் கொடுத்துக்கலாம். இல்லை பப்ளிஷ் டு HTML அப்படின்னா இந்த மாதிரி டாக்குமெண்ட் சிம்பிள் சூஸ் பண்ணிவிட்டு ஃபைல் நேம் எனக்கு எந்த லொக்கேஷனில் சேவ் ஆகணுமோ அதை கொடுத்து நான் சேவ் பண்ணிட்டேன்னா இது அப்படியே இம்போர்ட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து என்னென்னா ரிப்போர்ட் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது நான் வந்து பார்க்குறது. இப்போ எனக்கு இப்போ ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. இந்த ஸ்க்ரீனில் வந்து நான் ஒரு ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா ஸ்பாட்லைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் எந்த டேட் இல்லைன்னா எந்த மந்த் வரைக்கும் ஹைலைட் பண்ணணுமோ அதை மட்டும் இந்த மாதிரி நீங்கள் ஹைலைட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ தட் அந்த டேட் அந்த மந்த்துக்குள்ள டாஸ்க் மட்டும் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன்னா என்னென்ன டாஸ்க் அந்த மந்தில் கவர் ஆகுது அப்படிங்கிறத நான் செக் பண்ணிவிட்டு ஹைலைட் பண்ணி பார்த்துக்கிறது தான் இந்த ஸ்பாட்லைட் அப்படிங்கிற ஆப்ஷன். ஸோ லெவல் ரிசோர்ஸஸ் அப்படின்னா ரிசோர்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ப்ராப்பராக வந்து லெவல் ஆகலை அப்படின்னா இந்த லெவல் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் சின்ன சின்ன டூல் இருக்கும். இப்போ நான் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்ததை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு கான்செப்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா விஷுவலைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் டூல் பாரில் விஷுவலைசர் அப்படின்னு போனாலும் சரி, இல்லை இந்த மெனு பாரில் டூல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் விஷுவலைசர் போனாலும் சரி எனக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆரக்கிள் பிரைமாரா P6 விஷுவலைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்க்ரீன் வந்தோடனே நான் இந்த ப்ளஸ் சிம்பிள் சூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஷெட்யூல் கம்பேரிசன் அப்படின்னா நான் போட்ட டைமிங்கை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும் டேட்ஸ் வைஸ் அப்படின்னு, அது TSLD அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேன் ஷார்ட். நமக்கு வந்து இதில் என்ன அப்படின்னா கேன் ஷார்ட் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ டிஎஸ்எல்டி அப்படின்னா டைம் ஷெட்யூல் லாஜிக்கல் டயக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி ஒரு கேன் சார்ட்டில் நமக்கு அவுட்புட் வருதோ அந்த டைமில் நமக்கு ஒரு டயக்ராம் ஜென்ரேட் ஆகிறது தான் டிஎஸ்எல்டி. ஸோ இப்போ நமக்கு தேவை கேண்ட்டுங்கிற அந்த ஒரு ஆப்ஷனில். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய ப்ராஜெக்ட் எதுன்னு பார்த்துக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்ம கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட் அப்படின்னா இதை நான் இந்த சைடு மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஓவர், தட் இஸ் செலக்ட் யுவர் ப்ராஜெக்ட். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ இதில் புதுசாலாம் நம்ம கிரியேட் பண்ணலை, இருக்கிறத ஆல்ரெடி இருக்கிறத நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். அதனால தேர்ட் ஆப்ஷன் ஓப்பன் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் குளோபல் அப்படிங்கிற ஆப்ஷனில் என்ன வியூ எனக்கு வேணுமோ அதை கொடுத்துட்டு ட்ரா அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன ஆகும்னா எனக்கு இந்த மாதிரி வந்து என்ன ஆகும்னா ஆக்டிவிட்டி ஐடி, நேம், ஸ்டார்ட், ஃபினிஷ் இந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் நான் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ண ஆக்டிவிட்டி அதனுடைய அவுட்புட். ஸோ நம்ம வந்து சாம்பிளுக்கு ரெண்டு ஆக்டிவிட்டிஸ் மட்டும்தான் க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அதனுடைய அவுட்புட்ஸ் மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் பிரிண்ட் கொடுத்துட்டு பிரிண்ட் ரிவ்யூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரிண்டிங் ஆப்ஷனில் இந்த மாதிரி வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா விஷுவலைசர் அப்படின்னு. இதில் நீங்கள் ஏதாச்சும் சேஞ்சஸ் எதுவும் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அந்த சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது போனீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் வேணும், எந்த கலர் வேணும், என்ன டெக்ஸ்ட் வேணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஸோ ஒவ்வொரு ஹெட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹெட்டிங்ஸ்க்கு கீழே நம்ம இந்த மாதிரி இருக்குது, எனக்கு இந்த வியூ வேணாம், இந்த காலம்ஸ்லாம் வேணாம், நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சேவ் அண்ட் ட்ரா அப்படின்னு கொடுத்துக்கலாம். உங்களுக்கு அந்தந்த ஹெட்டிங்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு சார்ட்டிங், குரூப்பிங், ஃபில்டரிங், கர்டைன்ஸ், பேஜ் செட்டப். ஸோ பிரிண்டிங் ஆப்ஷனுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன செட் பண்ணுவோமோ அதே மாதிரி செட் பண்ணிடணும். செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து என்னென்னா விஷுவலைசர் அப்படிங்கிற நெக்ஸ்ட் கான்செப்ட். ஸோ ரிப்போர்ட் அண்ட் விஷுவலைசர் அப்படிங்கிறத நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது நார்மல் திங் தான், எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணி இப்போ ஃபைல் அப்படிங்கிறத போயிட்டு நான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா க்ளோஸ் ஆல். பேஜ் செட்டப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப்பில் வேணுமா, போர்ட்ரேட்டில் வேணுமா, எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே நார்மலாக ஃபைலில் நம்ம யூஸ் பண்ணுறது தான். இப்போ நான் இந்த ப்ராஜெக்டை வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னா சென்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ தட் நான் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ப்ராஜெக்டை எங்கே சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது மூலியமாக நான் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டு, ஸோ பிரிண்ட் ரிவ்யூ அப்படின்னா பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய ப்ராஜெக்ட் எப்படி வரணும் அப்படிங்கிறத நான் கொடுத்துப்பேன். ஸோ இது கொடுத்துட்டு நான் ஜஸ்ட்டு ஜூம் இன் பண்ணிப்பேன். ஸோ உனக்கு நமக்கு வந்து எந்த மாதிரி பேஜ் வந்து வரணும் அப்படிங்கிறத நீங்கள் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே தான் வந்து என்னென்னா நமக்கு சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதுதான் நம்மளுடைய P6 கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னும் நம்ம என்ன சின்ன சின்னதாக இன்னும் என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே கவர் பண்ணலாம். ஸோ அன்டில் தட் தேங்க்யூ, பை பாய்.